ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா இருந்துச்சு, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்திருக்கணும், ஆனால் வரல. இங்கே 77, அந்த 77க்கு ஃபுல் பவர் 2 நாள் விட்டு 22 அடிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே 77 2 நாள் விட்டு இங்கே நமக்கு 22 அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 224லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 224 இன்னொரு நம்பர் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ 24க்கு பவர் 74 அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ஓகே, அது போட்டும். நம்ம இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு இங்கே வந்து எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே 135 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு இங்கே அடிச்சிருக்கான். இப்போ இந்த 135 அப்படின்னு அடிக்கும்போது இந்த சைடில் பாருங்கள், நான் இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுலேருந்து ஒரு 2 நம்பரு அப்படிங்கிறது சில டைம் 3 நம்பரு கூட வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே நம்மளுக்கு அடிச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா என்ன அடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு 4 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 4 நம்பரில் நமக்கு 1 அப்படிங்கிறது வந்து 2 1 இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நமக்கு ஒரு 1 அவாய்ட் பண்ணிவிட்டு ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணால் கூட பேர் நம்பரில் இந்த 13 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ அந்த நம்பரு இங்கே 13 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் கிடச்சிரும். ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணும்போது 6 நம்பர் வரும். 6 நம்பர் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஏபிபிசியில் ட்ரை பண்ணும்போது 18 நம்பர் வரும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200 220 ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1000 வின்னிங் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 135 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 449 அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1 அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2 4ஐயுமே எடுத்துருக்குறான். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அப்படியே அதையும் சேர்த்து தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 30 நம்பருக்கு மேலே போயிடும். 30 நம்பர்னால் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்சு வந்துடும். ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது, கெஸ்ஸிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த இது நான் பார்த்தேன். அதனால் வந்து உங்களுக்கு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு இதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ 3 4 5 அப்படிங்கிற நம்பர்லேருந்து நமக்கு 2 4 அதிலேருந்து நமக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி நேற்று அடித்த ரிசல்ட்லையுமே பாருங்கள் 574 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 574 பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே நமக்கு வின் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணியிருந்தோம்னா 3 வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள் 5 7 நாள் ஃபுல் வின்னிங்குமே உள்ளே வந்திருக்கு. 2 நாள் வந்து 2 நம்பர் வந்துச்சு. 3ஆவது நாள் ஃபுல் வின்னிங் வந்ததுனால இன்றைக்கும் நமக்கு ஃபுல் வின்னிங்கே வரலாம் அப்படிங்கிற என்னோடய ஒரு கான்செப்ட்டுக்கு என்னோடய ஐடியா வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா இங்கே நமக்கு இந்த 2 9 4 அப்படிங்கிற 4 நம்பரில் இருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பேர் இல்லை 2 பேர் வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கணிப்பாக இருக்குது. இது வந்து நம்ம ஏபிபிசியில் ட்ரை பண்ணோம்னா ஒரு 10 நம்பர்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேணால் நான் நோட் பண்ணிடுறேன், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 3 2 4 9 இருக்குது. இன்னொரு 9 எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போது இதில் டபுள்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 9 டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பார்த்து அளவாக ட்ரை பண்ணிக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா இங்கே வந்து 13 அப்படிங்கிற நம்பரை நமக்கு இங்கே சிங்கிளாக அடித்தான். இங்கே வந்து டபுள்ஸை எடுத்து இங்கே அடித்தான். 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே ஃபுல்லாக எடுத்து அந்த 2 நம்பர், ஏன்னா எல்லா நம்பர்லையுமே பாருங்கள் நமக்கு வந்திருக்க நம்பர் எல்லா நம்பர்லையுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து டபுள்ஸு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கம்பல்சரி வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு பேர் ரெட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா இங்கே 1 அப்படிங்கிறது 2 இருக்குது. இங்கே அதுக்கு மேலே ப்ளூவில் பாருங்கள் 4 அப்படிங்கிறது 2 இருக்குது. 4ங்கிறது 2 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிறது 2 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறது 2 இருக்குது. இதுதான் இதோட ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த 2 நம்பர் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அதுக்கு மேலேயுமே அடுத்த நாளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 8 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் அதுலேருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ இதுலேருந்து பேர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 24 42 அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கலாம். நான் வந்து பேர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா பேர் எடுக்க தெரியாத ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு பேர் எடுக்க தெரிஞ்சவங்க நீங்கள் அதுலேருந்து எப்படி பேர் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு உங்களுக்கு கணக்கில் வேறு நம்பர் எடுத்தாலும் சரி, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. 24 42 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் ட்ரை பண்ணலாம். அடுத்த பேர் பார்த்திங்கன்னா 49
94 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அடுத்தது 92 29 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 29 அப்படிங்கிறது வந்துருச்சு, 44ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, 49 அப்படிங்கிறது வந்துருச்சு, 92 வந்துருச்சு. இப்போ 99 அப்படிங்கிற ஒரு பேர் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த 99 சேர்த்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்படி வந்து அந்த நம்பரை பேரில் ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல். ஓகேங்களா, பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வேளை இது வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு பேர் வரும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு வேளை வீடியோ போட முடியாட்டியும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இதிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இது வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி இது வந்துச்சுன்னா நாளைக்கு அது வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கேசிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.